வணக்கம். இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா 11ஆம் தேதி பிறந்தவருடைய பலன்களை இன்று நம்ம பார்க்கிறோம். இப்போ இந்த 11ஆம் தேதி பிறந்தவருடைய பலன்கள் பார்த்தீங்க அப்படின்னா, யாரையாவது நம்பி மோசம் போகக்கூடிய நபர்கள் இவர்கள் தான். இந்த 11ஆம் தேதி பிறந்தவர்கள் பார்த்தீங்கன்னா, யாரையாவது நம்பி பணத்தையோ பொருட்களையோ பெரிய அவமரியாதையை சந்திக்கக்கூடிய சூழ்நிலையை ஏற்படுத்தி கொள்வார்கள். யார் அப்படின்னா இவங்களா தான் இருக்கும். இந்த 11ஆம் தேதி பிறந்தவர்கள் தான் இந்த மாதிரி ஒரு சூழலை ஏற்படுத்தி கொள்வார்கள். ஆனால் இவர்களுக்கு தான் நண்பர்கள் நிறைய கிடைப்பாங்க. இவர்களுடைய பேச்சுக்கள், இவருடைய தோரணைகள் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நண்பர்கள் இவர்களுக்கு நிறைய நண்பர்கள் அமைத்துக் கொள்வார்கள். யாரை நம்பலாம், தெளிவான முடிவெடுத்து மனஞ்சஞ்சலமின்றி இவர்கள் செயல்பட வேண்டும். அப்படிப்பட்டாங்கன்னா இவங்க நல்ல ஒரு சிறப்பான வாழ்வை ஏற்படுத்தி கொள்ள முடியும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த 11ஆம் தேதி பிறந்தவர்கள் 11ஆம் தேதி பிறந்தவர்கள் இவருடைய பெயரின் கூட்டு எண் பார்த்தீங்கன்னா 11 அப்படி அமைத்துக் கொள்ளலாம். அல்லது அதற்கு சாதகமாக இவர்களுக்கு சாதகமாக உள்ள எண்ணை தேர்வு செய்து அந்த எண்ணை அமைத்து கொண்டார்கள் என்றால் இவர்களுக்கு நல்ல பலன்களை பெற முடியும். மற்றவர்களை விழிப்படைய வைத்து அவர்களை தன் பக்கம் ஈர்க்கும் சக்தி இந்த எண் அமைந்தவருக்கு உண்டு. சரிங்களா? இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா கற்பனையாக பேசுவார்கள். இவருக்கு எப்படி பேசுங்கன்னா கற்பனையாக பேசக்கூடிய நபர்கள் இருப்பார்கள். தலைமை பண்பு இவர்களிடம் இருக்கும். தன்னம்பிக்கை இதெல்லாம் இருக்கும். கற்பனையாக பேசுவாங்க. ஒரு விஷயத்த பார்த்தீங்கன்னா இல்லாத விஷயத்த இருக்கிற மாதிரியே இங்கே சோடிக்கக்கூடிய நபர்கள் இவர்களாக தான் இருப்பார்கள். சரிங்க, இவர்களுக்கு சீக்கிரம் வெள்ள முடி வந்துடும். இங்கே பார்த்தீங்கன்னா இவர்களுக்கு சீக்கிரம் வெள்ள முடி வரக்கூடிய வாய்ப்புகள் இவர்களுக்கு உண்டு. இவர்கள் சரளமாக மற்ற மொழிகள் பேசுவார்கள். இவர்கள் பார்த்தீங்கன்னா சரளமாக அப்படியே ஃப்ரில்லியண்ட்டான்னு சொல்லுவாங்க. அதாவது சரளமாக பேசக்கூடிய தமிழ் மொழியில் நம்ம கற்றக்கூடிய நபர்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா தமிழ் ஈஸியாக பேசக்கூடிய மாதிரி இருப்போம். ஆனால் இவங்க பார்த்தீங்கன்னா மற்ற மொழி இந்தி, மலையாளம், தெலுங்கு, கன்னடா இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சரளமாக பேசுவாங்க. தமிழ் எப்படி பேசுகிறாங்களோ அதே மாதிரி சரளமாக பேசக்கூடிய ஒரு தன்மை இவர்கள்ட்ட இருக்கும். இவருக்கு இயல்பாக பெண் குழந்தை மேல் நல்ல ஒரு பாசம் இருக்கும். பெண்ணை ரொம்ப மதிக்கக்கூடிய நபர்களாக இவர்கள் இருப்பார்கள். இவர்கள் நல்ல படிப்பார்கள், புத்திசாலியாக இருப்பார்கள், வெளிநாடு போவார்கள், அம்மா மேல் ரொம்ப பாசமாக இருக்கக்கூடிய நபர்களாக இவர்கள் இருப்பார்கள். இவர்களிடம் பார்த்தீங்கன்னா கஞ்ச குணம் இருக்காது. இவர்கிட்ட பார்த்தீங்கன்னா கஞ்ச குணம் இருக்காது. எங்காவது வெளியில் பயணம் செய்தால் இவர்கள் எப்படி ரூம் எடுத்து ஸ்டே பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப பெருசாக இருக்கணும். அதாவது ஹால் பெருசாக இருக்கணும், பாத்ரூம் பெருசாக இருக்கணும், படுக்கிற இடம் ஸ்பேசஸாக இருக்கணும். ரொம்ப அப்படியே அடைச்செல்லாம் இருக்கக்கூடாது, ஸ்பேஸாக இருக்கணும். அந்த மாதிரி இடத்த செலக்ட் பண்ணி அங்கே போய் தான் இவங்க ஸ்டே பண்ணுவாங்க. சும்மா போயிட்டு ஒரே ரூமில் 10 பேர் படுத்துக்கிறது இந்த மாதிரிலாம் இவங்க விரும்ப மாட்டாங்க. இவர்களுக்கு ரொம்ப கம்ஃபோர்ட் ரொம்ப பிடிக்கும். ரொம்ப ஃப்ரீடமாக இருக்கணும். அந்த மாதிரி இடத்த செலக்ட் பண்ணி தான் இவங்க போவாங்க. அந்த மாதிரி நபர்களோட தான் இவங்க பயணம் செய்யக்கூடிய நபர்களாக இருப்பார்கள். இவர்கள் ஒரு இடத்தில் பேசும்போது இந்த மைக்கில் பேசக்கூடிய நபர்கள்லாம் பார்த்துருப்பீங்க. மேடை பேச்சாளர்கள் அப்படிலாம் இருப்பாங்க. அவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இவங்க பார்த்து என்ன பண்ணுவாங்கன்னா இந்த கை நீட்டி பேசுவாங்க. ஒரு சிலர் நீங்கள் பார்த்துருப்பீங்க, மேடையில் பேசல பார்த்துருப்பீங்க, கை நீட்டி பேசுவாங்க. அவர்கள் அப்படி செய்தார்கள், இவர்கள் இப்படி செய்தார்கள் அப்படின்னு சொல்லி கை நீட்டி பேசக்கூடிய நபர்கள் இவர்கள் தான். இந்த எண்களில் பிறந்தவர்கள் மட்டும்தான் அந்த கை நீட்டி பேசக்கூடிய தன்மை உள்ளவர்களாக இருப்பார்கள். இவர்கள் மற்றவர்களால் இவர்கிட்ட ஒரு பெரிய ஒரு தன்மை இருக்குங்க. ஒருவரால் செய்ய முடியாதுன்னு விட்டு சென்ற வேலையை இவர்கள் அந்த வேலையை மிகவும் ஈஸியாக செய்யக்கூடிய நபர்கள் இவர்கள். செஞ்சுட்டு போய் அமைதியாக உட்காந்துக்குவாங்க. ஒருவரால் செய்ய முடியல, இந்த வேலை என்னால் செய்ய முடியலன்னு சொல்லிட்டு போயிட்டாங்க அப்படின்னா அந்த வேலையை எடுத்து செய்யக்கூடிய நபர்கள் இவர்கள் தான். அந்த மாதிரி அந்த வேலையை அவர்களுக்கு அது ரொம்ப கடினமான வேலை, ஆனால் இவர்களுக்கு அந்த வேலை ரொம்ப ஈஸியான வேலையாக இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு குணாதிசயம் பெற்றவர்கள் இவர்கள் தான். இவர்கள் குறுக்கு கேள்விகள் கேட்டு மற்றவர்களிடம் வாதம் தர்க்கம் செய்வதில் வல்லமை பெற்றவர்கள். ஒரு குறுக்கு கேள்வி கேட்டாங்கன்னா குறுக்கு கேள்வி கேட்டு அவங்கள வாதம் தர்க்கம் செய்யக்கூடிய நபர்களாக இவர்கள் இருப்பார்கள். இவர்கள் ஜோதிடம், ஓவியம், காவியம், சங்கீதத்தில் வல்லவர்கள். இதெல்லாம் இவர்களுக்கு இயல்பாக வரக்கூடிய ஒரு தன்மை பெற்ற நபர்களாக இவர்கள் இருப்பார்கள். ஜோதிடமும், ஓவியம், காவியம், இந்த நீங்கள் ஓவியர்லாம் பார்த்துருப்பீங்க. ஒரு சிலர் பார்த்த மாத்திரத்தில் அதை அப்படியே மனதுக்குள்ள உள்வாங்கி அப்படியே வெளிப்படுத்துவாங்க. பேப்பரில் வெளிப்படுத்தக்கூடிய நபர்கள் இருப்பாங்க. அந்த நபர்கள் இவர்கள் தான். இவர்களுக்கு சந்திரன் மட்டும் நல்ல ஒரு இடத்துல அமைஞ்சிட்டார் அப்படின்னா இந்த கற்பனை திறன் அவ்வளோ இருக்கும். அந்த விஷயத்தை அப்படியே உள்வாங்கி ஒருவருடைய முகத்தை, உடல் அமைப்பை அப்படியே உள்வாங்கி அப்படியே அதை பிரதிபலிக்கக்கூடிய நபர்கள் இவர்களாகத்தான் இருப்பார்கள்.
இவர்கள் மிக சுலபமாக குருவருள் மற்றும் திருவருள் பெறக்கூடிய நபர்கள் இவர்களாக இருப்பார்கள். ஞான மார்க்கத்துக்குள்ள உள்ள போறதுக்கு இவர்களுக்கு பார்த்தீங்கன்னா ஈஸியான வாய்ப்புகள் இவர்களுக்கு கிடைக்கும். ஞான மார்க்கம் பெறக்கூடிய நபர்களாக இவர்கள் இருப்பார்கள். 11ஆம் தேதி பிறந்தவர்களுடைய பலன்கள் இந்த மாதிரி இருக்கும். இவர்கள் பார்த்தீங்கன்னா கற்பனை திறன்ல ரொம்ப சிறந்து விளங்கக்கூடிய நபர்களாக இருப்பார்கள். கஞ்ச குணம் இவர்களுக்கு இருக்காது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இவர்களுக்கு ஜோதிடம் இயல்பாக வரக்கூடிய நபர்கள், ஜோதிடம் கற்றக்கூடிய ஆர்வம் உள்ளவர்கள் இந்த மாதிரி 11ஆம் தேதி பிறந்தவர்கள் பார்த்தீங்கன்னா ஜோதிடம் கற்றுக்கூடிய நபர்களாக இருக்க வாய்ப்புகள் உண்டு. சரி, மீண்டும் அடுத்த பதிவில் நல்ல ஒரு தகவலுடன் சந்திப்போம். நன்றிகள்.